டியூப் தமிழ் வணக்கம். தாயின் இறுதிக் கிரியைக்கு யாழ் வந்த புலம்பெயர் பெண் அதிரடி கைது. யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பேரில் கடவுச்சீட்டும் போலியான வங்கி ஆவணங்களும் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் புலம்பெயர்ந்திலிருந்து வருகை தந்த பெண் ஒருவர் நேற்று அதிரடியாக யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது டென்மார்க்கில் வசித்து வரும் 42 வயதுடைய இந்த பெண்ணே யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட பெண் கடந்த 2015ஆம் ஆண்டு தனது சகோதரியின் கடவுச்சீட்டிலேயே டென்மார்க்குக்கு சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்துள்ள தனது சகோதரி 2019ஆம் ஆண்டு தனக்கு கடவுச்சீட்டு தேவை என்ற அடிப்படையில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சென்ற பொழுது அவருடைய பேரில் கடவுச்சீட்டு இருப்பதாக கடவுச்சீட்டு காரியாலயத்தில் தகவல் தெரிய வந்தது. அதனை அடுத்து போலீசாரிடம் அந்த பெண் போய் முறைப்பாடு செய்திருக்கின்றார். தன்னுடைய பேரில் கடவுச்சீட்டு இருப்பதாகவும் தான் இப்பொழுது அந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். அதன் பொழுதுதான் தெரிய வந்துள்ளது தனது சகோதரி தனது பேரில் கடவுச்சீட்டை போட்டு வெளிநாடு சென்றுள்ளார் என்றதும் தெரிய வந்துள்ளதாகவும் சகோதரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனது தாயாரின் இறுதி கிரியைக்கு யாழ்ப்பாணம் வந்திருந்த பெண் போலியான முறையில் வங்கி கணக்கொன்றையும் ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பான விடயம் தொடர்பாக சகோதரி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சகோதரியின் முறைப்பாட்டை அடுத்து வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த பெண்ணை உடனடியாக போலீசார் கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணைகளின் பின் போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிய வருகின்றது. குறிப்பாக போலியாக ஆவணங்களை தயாரித்து வெளிநாடு செல்லுவது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது சகோதரத்துவத்திலும் இருக்கலாம், ஒரு நண்பர் ரீதியில் இருக்கலாம், பல்வேறு வகையிலான ஒரு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு செல்வதும் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வருவதும் இங்கிருக்கின்றவர்களை அங்கு அழைப்பதும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதனையும் போல தனது சகோதரிக்கே தெரியாமல் போலியான ஆவணத்தை பயன்படுத்தி கடவுச்சீட்டையும் எடுத்து வெளிநாடு சென்று அங்கிருந்து இங்கு வந்து வங்கி கணக்கையும் துறந்து இவ்வாறு செயற்பட்ட சகோதரியின் நிலைமை இன்று என்னவாகி இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்த விடயமாக அமைகின்றது. குறிப்பாக இவ்வாறான விடயங்கள் சட்டத்துக்கு புறம்பான விடயங்களாகத்தான் அமைகின்றது. மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.